கிறிஸ்துவ மக்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டுமென்று திருத்தூதர் பவுல் எழுதியுள்ளார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 இறைவசனம் 1 முதல் 34 முடிய. இந்த முழு அதிகாரத்தையும் நாம் ஆய்ந்து அறிவோம். வழிபாடு. நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். வழிபாட்டின் போது தலையை மூடிக்கொள்ளுதல். நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூறுகின்றீர்கள். நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள். எனவே உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண், ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். இறைவேண்டல் செய்யும்போது அல்லது இறைவாக்குரைக்கும்போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். இறைவேண்டல் செய்யும்போது அல்லது இறைவாக்குரைக்கும்போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். தம் தலையை மூடிக்கொள்ளாத எந்த பெண்ணும் தம் கூந்தலை வெட்டி கொள்ளட்டும். கூந்தலை வெட்டி கொள்வதையும் தலையை மழித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தம் தலையை மூடிக்கொள்ளட்டும். ஆண் தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை, ஏனெனில் அவரே கடவுளின் சாயலும் மாட்சியும் ஆவார். ஆனால் பெண் ஆணின் பெருமையாய் இருக்கிறார். பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை, மாறாக ஆணிலிருந்தே பெண் தோன்றுகிறார். மேலும் பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, மாறாக ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டார். வானதூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண்ணில்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை. ஏனெனில் ஆணிலிருந்து பெண் தோன்றியது போலவே பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார். ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகின்றன. பெண்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் கடவுளிடம் வேண்டுவது முறையா? நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது, ஆனால் அது பெண்களுக்கு பெருமை தருவதாகும். இதை இயற்கையாகவே உங்களுக்கு கற்பிக்கிறது அன்றோ? ஏனெனில் பெண்களின் கூந்தலே அவர்களுக்கு போர்வையாக அமைகிறது. இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது, இதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கும் எங்களிடையே இல்லை, கடவுளின் திருச்சபையிலும் இல்லை என்கிறார் திருத்தூதர் பவுல் அடிகளார். எந்தவொரு ஆணும் ஆலயத்தில் தலைமுடியை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் யார், ஆண் என்பதை பெண்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு தலைவர் கிறிஸ்து என்பதை ஆண்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். பெண்கள் நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக முக்காடு அணிய வேண்டும். பீடத்தில் இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக முக்காடு அணிய வேண்டும். இனி வரும் காலங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டும். முக்காடு அணியாமல் இருப்பது
நம் தலைவர் இயேசுவையும் ஆண்டவரையும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றது. அதனால் கண்டிப்பாக நாம் இனிவரும் காலங்களில் முக்காடோடு ஆலயத்திற்கு செல்வோம். ஆண்கள் முக்காடு அணிந்தால் ஆண்டவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றன என்கிறார் திருத்தூதர் பவுல் அடிகளார். பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டாள். ஆண் இல்லையேல் பெண் இல்லை, பெண் இல்லையேல் ஆண் இல்லை. எனவே நாம் ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும். ஆண்டவரின் திருவிருந்து 17 முதல் 34 வரை. இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டுவிடுகின்றனர். இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்கிறார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்து கொள்கிறார். இதனால்தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூட
வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும். அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது. மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரைகள் தருவேன் என்கிறார் திருத்தூதர் பவுலடிகளார். இப்பொழுது உள்ள மக்கள் ஆலயத்திலே யார் பெரியவர், யார் பெரிய தலைக்கட்டு என்று போட்டி மனப்பான்மையோடு வருகிறார்கள். நான் தான் முதலில் வாசிப்பேன், நான் தான் முதலில் தேர் தூக்குவேன் என்று இன்னும் பல காரியங்களில் மக்கள் பங்கு தந்தையே கஷ்டப்படுத்துகின்றன. நாம் ஆலயத்தில் ஏதாவது உணவு கொண்டு வந்தால் அது ஏழைகளுக்கே முதலில் கொடுக்க வேண்டும். கடைசியாக இருந்தால் நாம் உண்ண வேண்டும். அதுவே சிறந்த கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அதிலும் நான் தான் பெரியவர், எனக்கு முதலில் கொடுங்கள் என்று போட்டி போடுகின்றன. ஆண்டவர் இயேசுவுக்கு எதை கொடுத்தாரோ அதையே நமக்கும் கொடுக்கிறார். உடலும் இரத்தமும், அதை நாம் உண்டு அவர் வழியில் வாழ்வதுதான் சிறந்தது. இல்லையேல் நாம் கிறிஸ்துவ வாழ்வு வாழ்வதற்கே தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் என்ன கூறுகிறார்? அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகுபவர் முன்கூட்டியே ஆலயத்திற்கு சென்று ஆயத்தமாக வேண்டும். அதாவது திருப்பலிக்கு செல்லும் முன் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுகளை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிறகுதான் முழு திருப்பலியையும் பங்கு கொண்டு அப்பத்தை உண்ண வேண்டும் என்கிறார். இல்லையேல் நாம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவோம் என்கிறார். நாம் இனிவரும் காலங்களில் நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். நன்றி. நாளை மீண்டும் வேறு அதிகாரத்தை பார்ப்போம்.